ஹாய்! இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா, என்னோட சேவிங்ஸ பத்தி நான் என்னோட வீடியோஸ்ல உங்ககிட்ட நெறையவே ஷேர் பண்ணிட்டு வரேன். ஸோ இதுவுமே வந்து என்னோட சேவிங்ஸ பத்தின வீடியோ தான். ஸோ நானுமே இந்த மாரி உண்டியலெல்லாம் சேவ் பண்ணி கொஞ்சம் வருஷம் ஆயிடுச்சு. அ நான் வந்து ஃபஸ்ட்டு சேவிங்ஸுன்னு ஸ்டார்ட் பண்ணது வந்து இந்த மாரி உண்டியல்ல சில்லறையா சேர்த்து வைக்க ஆரம்பிச்சது தான். ஸோ அத பத்திலாம் ஆல்ரெடி நான் என்னோட வீடியோல சொல்லியிருக்கேன். ஸோ அந்த வீடியோலாம் நீங்க பார்க்கலன்னா, கண்டிப்பா என் சேனல்ல போயிட்டு அந்த வீடியோவெல்லாம் செக் பண்ணி பாருங்க. உங்க எல்லாருக்குமே யூஸ் ஆகுற மாதிரி தான் இருக்கும். நடுவுல டிஜிகோல்டு சேவ் பண்ண ஆரம்பிச்சதுக்கப்புறம், வீட்ல வந்து நான் அந்த மாரி சில்லறையா சேர்த்து வைக்கிறது அப்படின்றதே வந்து நான் ஸ்டாப் பண்ணி வச்சுட்டேன். 2 ரீசன் இருக்கு. பண்ணக்கூடாதுன்னு ஒண்ணும் இல்ல. பண்ண முடியல. அதுதான் உண்மை. ஏன்னா நடுவுல வந்து சுத்தமா சில்லறை அப்படின்றதே வந்து கையில இல்லாம போயிடுச்சு. ஸோ எல்லாமே மாறிப்போச்சு. அதனால வந்து வீட்ல சேவ் பண்ண முடியல. ஸோ அக்கௌண்ட்ல மட்டும் அப்பப்போ கிடைக்கிற 100, 200 தான் டிஜிகோல்ட்ல போட்டு சேவ் பண்ணேன். ஸோ அதுக்கப்புறமா திரும்பவும் வந்து முடியலன்னு நம்ம அப்படியே விடக்கூடாது. கண்டிப்பா நம்ம பழைய மாதிரி வீட்லயும் சேர்த்து வைக்க ஆரம்பிக்கணும் அப்படின்ற ஒரு எண்ணத்துல தான் வந்து திரும்பவும் என் சேவிங்ஸை வந்து நான் ஸ்டார்ட் பண்ணேன் வீட்லயும். ஸோ இப்போ நான் சேர்த்து வச்சிட்ருக்கிறதெல்லாம் வந்து எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, டிஜிகோல்டில் நெக்ஸ்ட் மந்த் வந்து என்னோடய ஸ்கீம் வந்து முடிய போகுது. ஸோ அதுக்கு வந்து கண்டிப்பாக வந்து எனக்கு பணம் தேவைப்படும், எக்ஸ்ட்ரா கொடுத்து வாங்குற மாதிரி. ஸோ உங்களுக்கு ஒரு டவுட் வரலாம், ஆல்ரெடி பணம் கட்டி நம்ம சேவ் பண்ணிட்டோம், அதில் இருக்கிறத நம்ம அப்படியே வாங்க போகிறோம். ஸோ ஜிஎஸ்டி மட்டும் பே பண்ணுற மாதிரி இருக்கும். அதுக்கும் பெனிஃபிட்டாக நம்ம சேவ் பண்ணியிருக்கிற மில்லி இருக்கும், அதையே நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இருந்துமே நான் எதுக்கு காசு சேர்த்து வைக்கிறேன்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு அதில் ஒரு ஐடியா இருக்குது அப்படின்னு சொல்லி இதுக்கு முன்னாடி நான் டிஜிகோல்டு வீடியோ போடும்போதே சொல்லியிருந்தேன். ஸோ அதெல்லாம் வந்து என்ன அப்படின்றதெல்லாம் நம்ம தனியாக ஒரு வீடியோவில் நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறேன். ஆனால் இந்த உண்டியலில் இந்த 2 உண்டியலில் நான் சேவ் பண்ணுற பணத்தை வந்து அந்த ஸ்கீம் முடிஞ்சு நான் வாங்க போகிற பொருளுக்கு தான் வந்து நான் யூஸ் பண்ணிக்க போகிறேன். அதனால தான் திரும்பவும் நான் சேவ் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ ஒரு 2 மாதமாக வந்து நான் அந்த உண்டியலில் சேவ் பண்ணிகிட்ருக்கேன். ஒரு விஷயம் வந்து உண்மை என்னன்னு பார்த்தீங்கன்னா, முடியலன்னு சொல்லி நம்ம நிறுத்திட்டோம் அப்படின்னா கடைசி வரைக்கும் நம்மளால் முடியாமலே போயிடுது. பண்ணணும்னு நம்ம நினைக்க சின்னதாக நம்ம அதை பண்ண அப்படியே நம்மளோட எண்ணம் வந்து அதிகமாகிக்கிட்டு போகுது. 2வது நம்ம சின்னதாக இப்போ பண்ணுறது வந்து பெருசாக ஆகிட்டும் போகுது. அதை வந்து என்னோட அனுபவத்தில் வந்து நான் நிறையவே உணர்றேன். ஸோ நீங்களும் அதை பண்ணி பார்த்தீங்கன்னா தான் உங்களால் உணர முடியும். ஒன்றுமே பண்ண முடியலையேன்னு சொல்லி நம்ம மனசு சோர்ந்து அப்படியே கம்முன்னு விடுறதை விட, என்ன பண்ண முடியும்னு சொல்லி திரும்ப ஏதாவது நம்ம பண்ணிக்கிட்டே இருக்கிறது தான் வந்து நம்ம சேவிங்ஸை வந்து நம்ம வாழ்க்கையில் நம்மளால் அதிகமாக்கிக்க முடியும். சின்னதாக தானே இருக்குது அப்படின்னு சொல்லி தயவு செஞ்சு யோசிக்காதீங்க. சின்னதாக இருந்தாலும் பரவாயில்ல, இந்த நிமிஷம் சின்னதாக இருக்குது, அது எந்த நிமிஷம் எப்போ வேணாலும் பெருசாக மாறும், நமக்கே தெரியாது. ஆனால் நம்ம இதை சின்னதாக இருக்குதுன்னு சொல்லி ஸ்டாப் பண்ணிட்டோம் அப்படின்னா கடைசி வரைக்கும் வந்து இந்த சின்னது கூட வந்து நம்ம லைஃப்பில் நம்மளால் சேவ் பண்ண முடியாமல் போயிடும். ஸோ நான் அதுதான் சொல்கிறேன், எல்லாருமே வந்து அவங்கவுங்க லைஃப்பில் கண்டிப்பாக சேவிங்ஸ் பண்ணுங்கள். யாருக்காகவும் வேணாம், உங்களுக்காக பண்ணுங்கள். உங்களுக்கு வேணும் நாளைக்கு அப்படின்றதுக்காக பண்ணுங்கள். கண்டிப்பாக வந்து சேவிங்ஸ் வந்து ஒரு என்ன சொல்கிறது, சேவிங்ஸு அது 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 வந்து அது ஒரு போதைன்னு தான் நான் சொல்லுவேன். பண்ணுறவங்களுக்கு தான் அதோட அருமை தெரியும். நம்ம சேவ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்மளே அறியாமல் அது ஒரு போதை மாதிரி நமக்கு பழகிடும். என்ன கேட்டால் போதைக்கு அடிமையாகக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. ஆனால் இந்த சேவிங்ஸ் போதைக்கு எல்லாருமே அடிமையாக இருக்கிறது வந்து நமக்கு கண்டிப்பாக நன்மையாக தான் இருக்குமே தவிர கெடுதலாக இருக்காது. இதுவும் நான் என் அனுபவத்தில் தான் சொல்கிறேன். கண்டிப்பாக எல்லாருமே சேவ் பண்ணுங்கள். நான் சேவ் பண்ணுற இந்த 2 உண்டியல் வந்து ஒன்று வந்து நான் காசு கொடுத்து வாங்கினது. இந்த குபேரன் உண்டியல் வந்து என் பையனுக்காக வாங்கினது. ஆனால் அவன் சேவ் பண்ணல, நான் தான் பண்ணிகிட்ருக்கேன். நானுமே வந்து இந்த உண்டியல் வாங்கினதுலேருந்து சேவ் பண்ணிகிட்ருக்கேனான்னு கேட்டால் கிடையாது. ஒரு நோட்டாக எடுத்து வச்சு நான் சேவ் பண்ணதே கிடையாது. இதுதான் ஃபஸ்ட் டைம் நான் அந்த உண்டியல் ஃபுல்லாக நோட்டு போட்டு வச்சுருக்கேன். ஸோ நிறையா ரூ. 20, ரூ. 10 அந்த மாதிரி நோட்டு தான் இருக்கும். ரூ. 50 சில வாட்டி போட்டிருக்கேன். ரூ. 100 ரொம்ப சில வாட்டி போட்டிருக்கேன். ஒரே வாட்டி ரூ. 500 போட்டிருக்கேன். ஏன்னா இதெல்லாம் பெரிய அமௌண்ட் இல்லைங்களா, அதனால் போட்டதெல்லாம் எனக்கு நல்லா ஞாபகம் இருக்குது. அப்புறம் அந்த பக்கத்தில் இருக்கிற கோல்டு கலர் உண்டியல் வந்து இது வந்து எங்கள் அம்மா வீட்டில் சும்மா இருந்தது, ஒரு ஓரமாக போட்டு வச்சுருந்தாங்க. ஸோ அது கண்டிப்பாக குப்பைக்கு தான் போக போகுதுன்னு தெரிஞ்சனால அதை நான் எடுத்துகிட்டு வந்துட்டேன். அந்த உண்டியலையும் நான் காசு கொடுத்து வாங்கலை. இதில் எப்போவுமே நான் சில்லறையாக சேர்த்து வைப்பேன். ஸோ சென்டிமெண்ட்டாக இந்த உண்டியல் வந்து எனக்கு ரொம்ப லக்கி. பார்க்க தான் குட்டியாக இருக்கும். இந்த உண்டியல் ஃபுல்லாக நம்ம சில்லறை ரெகுலராக போடுறோம். ரூ. 10, ரூ. 5 காயின்
ரூ. 10 ரூ. 5ன்னு ரெகுலராக போடுறோம் அப்படின்னா கண்டிப்பாக ஒரு ரூ. 800 ரூ. 900 வரைக்கும் அந்த குட்டி உண்டியல்ல சேர்றதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. ஸோ நான் சேவ் பண்ணியிருக்கேன், அதனால தான் கரெக்டாக சொல்கிறேன். என் லைஃப்பில் நான் ஃபஸ்ட்டு சேவிங்ஸுன்னு ஸ்டார்ட் பண்ணது இந்த மாதிரி சில்லறையாக தான். ஸோ என்னால் அதை வந்து மறக்கவே முடியாது. அது ஒன்றும் எனக்கு பெருசாக கை கொடுக்காமலும் போகல. ஒரு வருஷத்துக்கு 1 கிராம்லேருந்து 2 கிராம் வரைக்கும் என்னால் கோல்டு காயினாக இந்த சில்லறை காயினை சேர்த்து வச்சே வந்து வாங்க முடிஞ்சது. ஸோ எல்லாராலேயுமே முடியும். கண்டிப்பாக எல்லார் லைஃப்லேயும் சேவிங்ஸு அப்படின்ற ஒன்று விஷயத்தை வந்து கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுங்கள். எல்லாருமே வந்து சேவ் பண்ணலாம், சின்னதாக சேவ் பண்ணலாம். அது கண்டிப்பாக ஒரு நாள் பெருசாகும். ஸோ ஃபைனலாக பார்த்தீங்கன்னா அவ்வளோதான் இந்த வீடியோ. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா கண்டிப்பாக என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக வீடியோக்கு லைக் கொடுங்க. பாய்.